ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். வீட்டில் வறுமை நீங்கி பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டுமா? அப்போ முதல்ல உங்கள் வீட்டில் இருந்து இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டுருங்க. ஒரு மனிதன் உயிரோடு அவன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஒரே பொருள் பணம் தாங்க. ஆனால் இந்த பணம் இல்லாமல் இன்றளவும் பல பேர் வறுமையில் வாடுகின்றனர். நம் வீட்டில் பணவரவை அதிகரிக்க ஏராளமான வழிகள் இருந்தாலும் ஒரு சில சாஸ்திரப்படி சில பொருட்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. அப்படி இந்த பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை இருந்து கொண்டே தாங்க இருக்கும். வீட்டில் பணவரவு அதிகரிக்க உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமையை முதல்ல நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னா என்னென்ன பொருட்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக புறாக்கூடு. உங்கள் வீட்டில் முதலில் புறாக்கூடு இருந்தால் அதை அகற்றி விடுங்க. அப்படி உங்கள் வீட்டில் புறாக்கூடு இருக்கும் பட்சத்தில் உங்கள் வீட்டில் வறுமை அதிகரித்து வீடு ஒரு குழப்பமான சூழ்நிலையாக இருப்பது போலவே ஆகிவிடுங்க. இரண்டாவது தேன்கூடு. வீட்டில் தேன்கூடு இருந்தால் முதல்ல அதையும் அகற்றி விடுங்க. அது உங்கள் வீட்டிற்கு வறுமையை உண்டாக்கி துர்தஷ்டங்களை ஈர்க்குங்க. அதனால் வீட்டில் தேன்கூடு இருந்தால் முதல்ல அதை நீங்கள் வெளியே தூக்கி போட்டுருங்க. மூன்றாவதாக சிலந்தி வலை. உங்கள் வீட்டில் சிலந்தி வலைகள் காணப்பட்டால் கண்டதுடமே அதை அகற்றி விடுங்க. உங்கள் வீட்டில் சிலந்தி வலை இருந்தால் துரதிருஷ்டவசமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க. நான்காவது உடைந்த கண்ணாடி. உடைந்த கண்ணாடிகளை வீட்டில் எப்போதுமே வைத்திருக்கக்கூடாதுங்க. அதையும் மீறி உடைந்த கண்ணாடியை வீட்டில் வைத்து இருந்தீங்க அப்படின்னா அது வீட்டில் வறுமையை அதிகரித்து வீட்டிற்கு கெட்ட சக்திகளை இருக்குங்க. அதனால் வீட்டில் ஒருபொழுதும் உடைந்த கண்ணாடிகளை வைத்திருக்காதீங்க. ஐந்தாவது வௌவால். மாலை நேரங்களில் வீட்டின் கதவு மற்றும் அதிகபட்சமான கதவுகளை மூடி விட்டுருங்க. ஏனென்றால் வீட்டில் வௌவால்கள் நுழைந்து விட்டாலே அது வீட்டில் எவரேனும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்படுவது வறுமை அல்லது யாருடைய இறப்பதாக குறிக்கிறதாக இருக்குங்க. ஆறாவது, இதுதாங்க கடைசி. வீட்டோட சுவர்களில் விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை உடனடியாக சரி செய்து விடுங்க. வீட்டில் பணவரவு, வீட்டில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வம் சேர்வதை கூட தடுத்து நிறுத்திவிடுங்க இது. அதனால் உங்கள் வீட்டில் சுவர்களில் இருக்க விரிசலை சரி செஞ்சு விட்டுருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.